பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் அவர் பன்மடங்கு ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. அந்த தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் தேவ செய்திக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். தேவனுடைய பிள்ளைகள் கவனியுங்கள். யோனாவின் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகி தர்சிசுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்சிசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகும்படி அவர்களோடு தர்சிசுக்கு போக கப்பல் ஏறினான் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தருக்கு மாத்திர மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய கிருபையினாலே இந்த யோனாவை குறித்து அநேக கிறிஸ்தவர்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அதே நேரத்தில் இந்த யோனாவை குறித்து தெரியாதவர்களும் ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் ஒருவேளை ஆண்டவரை அறியாதவர்களாக இருக்கலாம். அறிந்தும் அறியாதவர்களுமாய் இருக்கிறவர்கள் கூட இன்றைக்கு இந்த யோனாவை குறித்து அது சரியாக தெரியாதவர்கள் உண்டு. இருந்தாலும் அந்த யோனாவை குறித்து ஒரு சில காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த யோனா என்கிறதான தேவ மனுஷன் யார் என்றால், சுருக்கமாக சொல்லப்போனால் அவர் நல்ல ஒரு தீர்க்கதரிசியான தேவ மனுஷன். அவர் நல்ல ஒரு தீர்க்கதரிசி. ரெண்டாவது, அவர் சொல்கிறார் கர்த்தரிடத்திலே பயபக்தி உள்ள ஒரு தேவ மனுஷன். மூன்றாவது, கர்த்தரை நல்லா அறிந்தவன். நாலாவது, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதற்கு கீழ்ப்படிய வேண்டியவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் இப்படிப்பட்ட குண அதிசயங்களை உள்ளவன்தான் இந்த தேவ மனுஷனாகிய யோனா. இவர் கர்த்தரை அறியாதவர் அல்ல, கர்த்தரை நல்லா அறிந்தவர். அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய குண அதிசயங்கள் எப்படிப்பட்டது, எல்லாமே நல்லாவே தெரிந்த ஒரு தேவ மனுஷன்தான் இந்த யோனா என்கிறவர். இவர் இன்னும் சொல்லப்போனால் தேவ திட்டத்தை நிறைவேற்ற வேண்டியவர், தேவ சித்தத்தை நிறைவேற்ற வேண்டியவர், அநேக ஜனங்களை உயிரோடு மீட்க வேண்டியவர், பாவத்திலும் சாபத்திலும் இருந்து அழிவுக்கு நேராக இருக்கிற ஜனங்களை தீர்க்க தரிசனத்தின் மூலமாக அது உரைக்கப்பட்டு அதை கேட்கிற ஜனங்கள் மனம் திரும்பி ரட்சிக்கப்படுவதற்கான வழிவாசலை திறக்க வேண்டியவன் இந்த யோனா என்கிறவன் தான். இந்த யோனா மூலமாக தான் இந்த காரியத்தையே செய்ய வேண்டும் என்று தேவனும் விரும்பினவர். இப்படிப்பட்டதான பல குண அதிசயங்களை உள்ளதான இந்த யோனா என்கிறவர் தான் இப்பொழுது சொல்கிறார், நான் கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகி ஓடுகிறேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய சமூகத்தில் நின்று ஜெயம் பெற வேண்டியவர்கள், கர்த்தருடைய சமூகத்தில் நின்று தேவ வார்த்தையை சொல்ல வேண்டியவன், அநேக ஜனங்களை பாவ சாபத்திலிருந்து வெளியே கொண்டு வர வேண்டியதான உன்னதமான தேவ மனுஷன் சொல்கிறார், நான் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி ஓடுகிறேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த தேவ மனுஷனிடத்தில் தான் கர்த்தர் நினிவே என்கிற ஒரு பட்டணத்தை குறித்து தெளிவாக பேசுகிறார். யோனாவே, நினிவே என்கிற பட்டணத்தில் அநேக ஜனங்கள் இருக்கிறார்கள். அந்த ஜனங்கள் பாவத்திலும் சாபத்திலும் இருக்கிறார்கள். அந்த நினிவே பட்டணம் என்பது மிகப்பெரிய பாவத்துக்கும் சாபத்துக்கும் ஆளாகி விடுவிக்க முடியாதபடி ஜனங்கள் இருக்கிறார்கள். அவர்கள் ஒன்றும் கூட, அவர்களில் ஒருவர் கூட அழிந்து போகாதபடி அவர்களும் தேவ ராஜ்யத்துக்கு வர வேண்டும். ஆகினாலே நான் உன்னிடத்தில் சொல்லுகிற காரியத்தை நீ அங்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னார். தீர்க்க தரிசனமாக அந்த தேசத்தில் நீ சொல்ல வேண்டும், தீர்க்க தரிசனமாக அந்த பட்டணத்துக்கு நீ உரைக்க வேண்டும், வா என்று அழைக்கிறார். இவர் இதையெல்லாம் தெளிவாக கேட்கிறார்.
ஆண்டவர் சொல்கிறார், நீ தான் அந்த பட்டணத்தில் போய் இந்த தீர்க்க தரிசனத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னபோது இவன் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டே இருக்கிறான். ஏனென்றால் அந்த பட்டணத்து மேலே தேவன் அவ்வளவு அக்கறையாக இருக்கிறார். அங்குள்ள ஜனத்தின் மேலே தேவன் அவ்வளவு கரிசனையாக இருக்கிறார். அந்த ஜனம் அழிந்திடக்கூடாது என்கிறதில் மிகவும் கவனமாய் தேவன் இருக்கிறார். எப்படியாக அந்த ஜனங்களை மீட்க வேண்டும், யாரை கொண்டு தான் மீட்க வேண்டும் என்று சொல்லி நினைத்து கொண்டு இருக்கும் பொழுதுதான் இந்த தீர்க்கதரிசியாகிய யோனாவிடத்தில் கர்த்தர் பேசுகிறார். நீ வாயா, நான் உன்னை கொண்டு தான் அந்த ஜனங்களை மீட்க வேண்டும், தீர்க்க தரிசனத்தின் மூலமாக மீட்க வேண்டும், நீ வா என்று சொல்லி அழைக்கிறார். வந்ததெல்லாம் சரிதான், இப்போ போய் சொல்லு என்று சொல்லுகிறார். தீர்க்க தரிசனத்தை போய் சொல்லு. என்ன சொல்லணும்? இன்னும் 40 நாள் தான் உங்களுக்கு டைம். இந்த 40 நாளுக்குள்ளாடி இந்த 40 நாளுக்குள்ளாடி இந்த பட்டணம் அழிக்கப் போகிறார். நீங்கள் அதுக்குள்ளே மனம் திரும்புங்க. இங்கே பாவம் அதிகமாயிட்டு, சாபம் அதிகமாயிட்டு, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் அதிகமாயிட்டு, இதை தேவன் பார்த்து கொண்டு இருக்கிறார். நீங்கள் மனம் திரும்புங்கள். பட்டணத்தை தேவன் அழிக்கப் போகிறார். அதுக்கு முன்பதாக மனம் திரும்புங்கள் என்று சொல்லி சொல்ல வேண்டியவன் யார் என்றால் இந்த தீர்க்கதரிசி ஆகிய யோனா தான். இந்த யோனா போய் சொல்ல வேண்டும். ஆனால் இவன் என்ன தெரியுமா செய்கிறான்? இந்த கர்த்தரை குறித்து நல்லா அறிந்திருந்தபடியினாலே, தேவனை குறித்து அவன் தெளிவாக தெரிந்திருந்தபடினாலே, இந்த கர்த்தர் எப்படிப்பட்டவர், அவர் எப்படிப்பட்டவர், என்ன செய்வார் என்பதெல்லாம் அறிந்திருக்கிறான். ஏனென்றால் இப்போ கர்த்தர் சொல்கிறார் இந்த யோனாவிடத்திலே, யோனாவே நீ போய் அந்த பட்டணத்துக்கு சொல்லு, மனம் திரும்புங்கள், பட்டணம் சீக்கிரமாக அழியப் போகிறது, அதில் நீங்கள் யாரும் அழிஞ்சிடக்கூடாது, பரலோக ராஜ்யத்துக்கு நீங்கள் வர வேண்டும், மனம் திரும்புங்கள் என்று சொல்லி சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவர்கிட்ட சொல்லதே இதுதான், நீ போய் சொல்லு, அந்த பட்டணத்தை நான் அழிக்க போகிறேன்னு சொல்லு அப்படின்னார். இவன் எல்லாவற்றையும் கேட்டுக்கிட்டு பேசாமல் இருந்துக்கிட்டான். ஏன்னா அந்த கர்த்தரை குறித்து நல்லா அறிந்தவன், நல்லா தெரிந்தவன். ஏன்னா எப்போ வேணாலும் கர்த்தர் மனம் மாறுகிறவராக்கும். அவனுக்கு தெரியும், எப்போனாலும் மனம் மாறிடுவார். ஆண்டவரே எங்கள் பட்டணம் அழிஞ்சிடக்கூடாது, ஆண்டவரே எங்களுக்கு எந்த தீங்கு வந்துடக்கூடாது, எங்கள் பாவ சாபத்தெல்லாம் மன்னிச்சு எங்களை ஆசீர்வதியும்னு சொல்லி ஜனங்கள் முறையிட்டுட்டா, தேவ சமூகத்தில் சொல்லி கேட்டுட்டாங்கன்னா, விண்ணப்பம் வச்சு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அழிப்பேன் என்று சொன்ன தேவன் இந்த விண்ணப்பத்தையெல்லாம் கேட்டு அந்த ஜனங்களுடைய கூக்குரலை கண்டு அவங்களோட வேதனையை அறிந்து அவங்க முறையிடுகிற அந்த முறையிடுதலை பார்த்து, ஆண்டவரே எங்களை மன்னிங்கப்பா, எங்கள் பாவத்தை மன்னிங்க, எங்கள் சாபத்தை மன்னிங்கன்னு கேட்டால் அவர் மன்னிச்சிருவார். அவர் மன்னித்து விடுதலை ஆக்கிடுவார். அழிக்க வேண்டியதை அழிக்காமல் விட்டுருவார். ஆகினாலே எனக்கு அவரை குறித்து நல்லா தெரியும். இப்போ நாம் போய் இந்த தீர்க்க தரிசனத்தை சொல்லுவேன், கர்த்தர் இன்னும் சீக்கிரத்தில் அந்த பட்டணத்தை அழிக்க போகிறார் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஜனங்கள் மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்டு, ஜனங்கள் மனம் திரும்பி கர்த்தராகிய தேவனை ஏற்றுக்கொண்டு, ஆண்டவரே என்னை மன்னியும்னு கேட்டால் அவர் அழிக்க வேண்டியதை அழிக்காமல் அந்த ஜனங்களை மன்னிச்சிருவாரே. அப்படி மன்னித்து விடுதலை ஆக்கிட்டார்னா நான் சொன்னதான தீர்க்க தரிசனம் பொய்யா போயிருமே அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கவலை அவனுக்குள்ளே வந்துட்டு. யார் அவன்? தீர்க்கதரிசி. நல்ல ஒரு தீர்க்கதரிசி, நல்ல ஒரு தேவனுக்கு பயந்தவன். வேதம் சொல்கிறது கர்த்தரிடத்திலே பயபக்தி உள்ளவன். அவனாக்கும் சொல்கிறான், நான் சொன்னதான தீர்க்க தரிசனம் நிறைவேறணுமே, நான் சொன்னதான தீர்க்க தரிசனம் நிறைவேறணுமே என்று சொல்லி வெப்ராளத்தில் இருக்கிறான். பாருங்க, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவச்சனமே, இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் தேவன் மன்னிக்கிறவராகவே இருக்கிறார். இன்றைக்கு புரிஞ்சுக்கிடுங்க, நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்றால்,
நம்முடைய பாவ சாபங்களை மன்னிக்கிறவர், நம்முடைய குற்றங்களை மன்னிக்கிறவர், நம்முடைய மீறுதல்களை மன்னிக்கிறவர், நமக்கு மன்னிக்கு அளித்து வாழ்வு கொடுக்கிற தேவன் அவர். நம்முடைய பாவ சாபங்களெல்லாம் மன்னித்து நமக்கு வாழ்வளிக்கிற நல்ல தேவன் அவர். அவரிடத்தில் போய், ஏசப்பா, நான் இப்படியெல்லாம் பாவத்தை செஞ்சது உண்மைதான், என் குடும்பத்தில் இருக்கிற பாவக்கட்டுகளும் சாபக்கட்டுகளும் நீங்கட்டும்ப்பா, எந்த தவறு இருந்தாலும் என்னை மன்னிங்க, என்னை மன்னித்து என் குடும்பத்தில் ஒரு வாழ்வு தாங்க, என் பிள்ளைகளுக்கு ஒரு வாழ்வு தாங்க, என் பாவ சாபக்கட்டுகளெல்லாம் மன்னித்து எங்களையும் ஆசீர்வதிங்க என்று சொல்லி கேட்டால் மனம் உருகிற தேவன், மனம் இறங்குகிற தேவன். அப்படியே நம்ம பாவ சாபங்களை மன்னித்து நமக்கு வாழ்வளிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், அது கிறிஸ்தவர்கள் தான் இப்படியெல்லாம் ஜெபம் பண்ணுனா கேட்கும், கிறிஸ்துவை அறியாத என்னுடைய ஜெபம் எப்படி கேட்கப்படும் என்கிற ஒரு நினைப்பு உங்களுக்குள்ளே இருக்கலாம். ஒருவேளை இந்த தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க தேவ ஜனமே, நீங்கள் கிறிஸ்துவை அறியாதவர்களாக இருந்தாலும் ஒன்று சொல்லுகிறேன், தேவனுடைய சமூகத்திலே விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு, ஏசப்பா, நானும் உம்மை ஏற்றுக்கொள்கிறேன், இதுவரை உம்மை குறித்து எனக்கு தெரியாது, இயேசு என்றால் யார் என்று தெரியாது, நான் இயேசுவை அறிய விரும்பாதவள், பக்தி வைராக்கிய உடையவளாக இருந்தவன், ஆனாலும் இன்றைக்கு இந்த இயேசுவை நான் ஏற்றுக்கொள்கிறேன். காரணம், என் குடும்பத்தில் இப்படியெல்லாம் பிரச்சனை இருக்கிறது, என் குடும்பத்தில் போராட்டம் இப்படி இருக்குது, என் பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு நிம்மதி இல்லை, வாலிப வயது கடந்து போகிறது, திருமணம் ஆகவில்லை, திருமணம் ஆகியும் குழந்தை பாக்கியம் இல்லை, வேலை இல்லாமல் என் பிள்ளைகள் இருக்கிறாங்க, ஆஸ்பத்திரியில் படுக்கையிலே இருக்கிறாங்க. இதிலிருந்தெல்லாம் என்ன காரணம்? இதெல்லாம் நடக்காமல், விடுதலை இல்லாமல், பிரச்சனையோடு பாடுகளோடு ஏன் இருக்கிறோம்? என்ன காரணம் தெரியலப்பா. ஆனால் இன்றைக்கு நான் உணர்கிறேன், என்னுடைய பாவ சாபந்தான், என் குடும்பத்தினுடைய பாவ சாபந்தான் இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் என்று நான் புரிந்து கொண்டு, ஏசப்பா, உம்மை நான் அறியாதவளாக இருந்தாலும் இன்றைக்கு இந்த தேவ செய்தியின் மூலமாக நானும் விசுவாசத்தோடு உம்முடைய சமூகத்தில் கேட்கிறேன். ஆண்டவரே, தயவு செய்து என் பிள்ளைகளுக்கு ஒரு இரக்கம் பாராட்டும், என் கணவனுக்கு ஒரு இரக்கம் பாராட்டும், இந்த வியாதியிலிருந்து, இந்த பிரச்சனையிலிருந்து, இந்த போராட்டத்திலிருந்து எங்களுக்கும் விடுதலை தாங்கப்பா என்று சொல்லி மனதார விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இயேசுவை அறியாத நீங்களும் இயேசுவிடத்தில் கேட்டால், ஏசப்பா உங்களுக்கும் அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார், உங்களுக்கும் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார், உங்கள் ஜெபத்தையும் கேட்டு உங்களுக்கும் அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவர்தான் இயேசு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் பிற ஜாதியாராக்கும், நீங்கள் பிற மதத்துக்காரங்களாக்கும் நான் உங்களுக்கு அற்புதம் செய்ய மாட்டேன் என்று சொல்லி இயேசு சொல்ல மாட்டார். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று தான் வேதம் சொல்கிறது. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று தான் சொல்லியிருக்கிறார். அப்படியானால் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் இனி அவ்வளவுதான் என்று சொல்லி எல்லாரும் சொல்லியிருந்தாலும் சரி, இயேசுவை நோக்கி, ஏசப்பா எங்களுக்கும் உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அந்த தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு தெரிந்த ஒரு வாலிப சகோதரன் ஒரு பயங்கரமான ஃபிக்ஸ் வியாதியினாலே பாதிக்கப்பட்டு, மனநிலைமையும் கூட அவனுக்கு பாதிக்கப்பட்டதாக இருந்தது. அவனை கொண்டு போய் ஆசாரிப்பள்ளம் ஆஸ்பத்திரியில் கொண்டு போட்டார்கள். பல மாதங்கள் அந்த ஆஸ்பத்திரியில் இருந்து வேதனை அனுபவித்தவன். அது முடியாதுன்னு சொல்லி பல டாக்டர்கள், பல வைத்தியர்களை எல்லாரையும் பார்த்தாங்க, முடியலை. அவன் ஆண்டவராக இயேசுவை அறியாதவன், இயேசுவுக்கு விரோதமாக செயல்பட்டவன். அப்படிப்பட்டதான சகோதரன் தான் ஒரு நாள் எல்லாராலும் கைவிடப்பட்டவனாக இருந்தபோது ஒரு நாள் ஒரு சகோதரன் மூலமாய் எங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க. அப்பொழுது நான் அவன்கிட்ட சொன்ன ஒரே ஒரு வார்த்தை தான், சகோதரா, நீ இயேசுவை நம்புவாயானால், இயேசுவை விசுவாசிப்பாயானால், இயேசு உனக்கு அற்புதம் செய்வார் என்று நீ நம்புவாயானால் உனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய தேவன் வல்லவராய் இருக்கிறார். அப்போ அவன் சொன்ன அடுத்த வார்த்தை, எனக்கு இயேசுவை தெரியாது, இயேசுவிடத்தில் எப்படி ஜெபிக்கணும்னு தெரியாது என்று சொன்னான். அப்பொழுது ஒரு சின்ன ஜெபத்தை அவனுக்கு சொல்லிக் கொடுத்தோம். என்ன ஜெபம் அப்படின்னு சொன்னால், இயேசுவே என் பாவங்களெல்லாம் மன்னித்து, என் சாபக்கட்டுகளெல்லாம் மன்னித்து எனக்கும் விடுதலை தாங்கப்பான்னு சொல்லி நீ கேட்பாயானால்
கண்டிப்பாக இயேசு உனக்கு ஒரு அற்புதத்தை செய்வார் என்று சொன்னேன். ஆனால் அந்த ஜெபம் எப்படி இருக்கணும்? விசுவாசமாக இருக்கணும். நம்பிக்கையோடு நீ ஜெபிக்கணும். ஏனென்றால் நம்பிக்கை இல்லாமல், விசுவாசம் இல்லாமல் நீ கேட்டு ஒரு பிரயோஜனம் கிடையாது தம்பி என்று சொன்னேன். விசுவாசத்தோடு தொடர்ந்து ஒரு வார காலமாக ஜெபிக்க ஆரம்பித்தான், நம்ப ஆரம்பித்தான். இயேசுவே, என் பாவத்தை எல்லாம் மன்னித்து என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி கேட்டான். அருமையான தேவஜனமே, ஒரே வாரத்தில் அவன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்தது. அந்த வியாதியிலிருந்து ஒரு விடுதலை வந்தது. ஒரு முழுமையான விடுதலைக்கு ஆளாகினான். கர்த்தராகிய இயேசுதான் மெய்யான தேவன் என்று அறிந்து கொண்டான். பாருங்கள், கர்த்தர் அற்புதமான விடுதலை கொடுத்தான். கர்த்தர் அற்புதமான விடுதலை கொடுத்தார். என் அன்பின் தேவஜனமே, உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் வியாதியோடு இருக்கலாம், பிரச்சனையோடு இருக்கலாம், பாடுகளோடு இருக்கலாம். ஒருவேளை இயேசுவை அறியாதவர்களாக நீங்கள் இருக்கலாம், பரவாயில்லை. ஆனாலும் இயேசுவை நோக்கி நீங்கள் ஜெபம் பண்ணுவீர்கள். ஆனால் பெரிய ஒரு ஜெபமெல்லாம் பண்ண வேண்டாம். ஒரு சின்ன ஜெபத்தை, இயேசுவே, எங்கள் பாவ சாபந்தான் எங்கள் வியாதிக்கு காரணம் என்று சொன்னால், எங்களுடைய பாவ சாபந்தான் என் குடும்பம் விழுந்த அளவுக்கு சீரழிவதற்கு காரணம் என்று சொன்னால், எங்களுடைய பாவ சாபந்தான் என் பிள்ளைகள் வாழ்க்கையில் விமோசம் இல்லாமல் இருக்கும் என்று சொன்னால், அந்த பாவ சாபத்தெல்லாம் மன்னித்து எங்களை விட்டு விலக்கி எங்களை ஒரு விசை கூட மன்னித்து எங்களை ஆசீர்வதிங்கப்பா, நாங்களும் உம்மை ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி இயேசு மேலே நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நீங்களும் கேட்பீர்களானால், மனம் இறங்குகிற தேவன் உங்களுக்கு மனதுருகி, உங்களுக்கு மனம் இறங்கி ஒரு அற்புதத்தை செய்ய அவர் வல்லவராகவே இருக்கிறார். அந்த தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படியானால் இந்த யோனா என்கிற தேவ மனுஷன் இந்த கர்த்தரை குறித்து நல்லா அறிந்தவன். அவள் சமூகத்தில் போய் யாராவது ஒரு நபர் போய் நான் செஞ்ச பாவத்தெல்லாம் மன்னிங்கப்பன்னு கேட்டுட்டா அவர் மன்னிச்சிருவாரே. அப்படியான நான் சொன்ன தீர்க்க தரிசனத்துக்கு என்ன மதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவன் என்ன தெரியுமா செய்தான்? சரி சரின்னு ஆண்டவர்கிட்ட சொல்லிக்கிட்டு நேர அந்த நினிவேக்கு போக வேண்டியவன் தர்சீசுக்கு ஓடிட்டான். பாருங்க, அப்படின்னா என்ன? தேவ சமூகத்தை விட்டு ஓடிட்டான். அவன் சொல்கிறான், நான் தேவ சமூகத்தை விட்டு ஓடினவன். அப்படியானா என்ன? ஆண்டவருடைய திட்டத்தை விட்டு விலகி ஓடுறான். பாருங்க, ஒன்று புரிஞ்சுடுங்க. நிசாரமாக சொல்கிறாரு, நான் தேவ சமூகத்தை விட்டே ஓடிட்டேன். அப்படியானா தேவ சமூகத்தை விட்டு மட்டும் ஓடலை, நிறைய காரியத்தை விட்டுட்டு ஓடிட்டான். பாருங்க, ஒன்று தேவனுடைய திட்டத்தை விட்டுட்டு ஓடுறான். 2 தேவ சித்தத்தை விட்டுட்டு ஓடுறான். 3வது காரியம், உரைக்க வேண்டிய தீர்க்க தரிசனத்தை உரைக்காமல் ஓடுகிறான். 4வது, அந்த ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டியது இவனால தான், அந்த திட்டத்தையே மாறிட்டு ஓடுறான். பாருங்க, இப்படி தேவனுடைய திட்டத்தை எல்லாம் செய்யாமல், தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றாமல், அழைத்த அழைப்பினுடைய நோக்கத்தை மறந்து, சித்தத்தை மறந்து, தன் மனம் போல வாழ்க்கையில் நான் சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறாமல் போயிட்டுனா சிக்கல்ல. அவர் எல்லாரும் என்ன தப்பாலாம் நினைப்பாங்க, எல்லாரும் என்ன வேதனைப்படுத்திடுவாங்களே, எல்லாரும் என்னை கள்ள தீர்க்க தரிசனம் சொல்லிடுவாங்கிற சுயநலத்தினால தேவ திட்டத்தை விட்டுட்டு ஓட்டிடலாம். பார்த்தீங்களா? அருமையான தேவஜனமே, அது ஆரம்பத்தில் நல்லா தான் இருந்துச்சு. அந்த தேவ திட்டத்தை விட்டுட்டு ஒரு மனுஷன் ஓடும்போது அவனுக்கு ஆரம்பம் நல்லா இருந்துச்சு. இங்கே யோனாவுக்கு எல்லாமே நல்லதாக முடிஞ்சு. தேவ திட்டத்தை விட்டுட்டு ஓடுறவனுக்கு எல்லாமே அனுகூலமாக இருந்துச்சு. பாருங்கள், எல்லாம் அனுகூலமாக இருந்துச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் அதில் சந்தோஷப்பட்டான். இதுதான் தேவ சித்தம். கரெக்ட், ஓடிட்டான் பாருங்க. ஆண்டவர் ஒன்றுமே செய்யலை. இவன் ஓடுகிற நேரத்திலேயாவது ஆண்டவர் கேட்டுருக்காங்க, எவனாவே எங்கே ஓடுகிற நீ, நான் உன்னை எங்கே போச்சேன்னு, நீ எங்கே போகிறேன்னு சொல்லி கேட்டிருக்கலாம். கேட்கவே இல்லை. அதான் நம்ம கர்த்தர். கேட்கவே இல்லை. நேராக போய் ஒரு கப்பலை பார்த்தான். கப்பல் அங்கே ரெடியாக இருந்துச்சு. கப்பலில் ஏறினான். அப்பவும் கேட்கல, ஏன் இந்த கப்பலில் ஏறுகிற யோனாவே, ஏன் இந்த கப்பலில் ஏறுகிற, நான் உன்னை எங்கே போச்சேன்னா எங்கே நீ போகிறதுக்கு அப்பவும் கேட்கல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த கப்பலுக்குள்ள ஏறி பயணம் செய்யணும்னா அதுக்கு டிக்கெட்டுக்கு பணம் வேணும். அந்த பணமும் இவங்ககிட்ட ரெடியாக இருக்குது. அப்பவும் ஒன்றும் சொல்லலை. அதே நேரத்தில் பாருங்க, அந்த கப்பலில் போய் அடித்தட்டில் போய் பேசாமல் படுத்துக்கிட்டான்.
அவனுக்கு எல்லா வசதி வாய்ப்பு இருந்துச்சு. என் அன்பின் தேவஜனமே, தேவ திட்டத்தை மறந்து தேவ சித்தத்தை செய்யாமல் ஒரு மனிதன் ஓடுவானே ஆனால், தேவ சமூகத்தை விட்டு ஓடுவானே ஆனால், தேவ சித்தத்தை விட்டு மறந்து ஓடுவானே ஆனால், ஆரம்பம் அவனுக்கு எல்லாமே அனுகூலமாக தான் இருக்கும். எல்லாமே அனுகூலமாக தான் இருக்கும். கர்த்தர் ஒன்றுமே செய்ய மாட்டார். அவன் எல்லாம் சந்தோஷமாக இருப்பான், நிம்மதியாக இருப்பான். இவ்வளவு நாள் எனக்கு தெரியாமல் என்னெல்லாமோ சொல்லிட்டு ஓடுவான் பாருங்க, சந்தோஷமாக ஓடுவான். இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகளை தேவன் தெரிந்து கொண்டு ஒரு ஆவிக்குரிய சபையிலே உன்னதமான இடத்துல கர்த்தர் வைச்சிருப்பார். ஒரு ஆவிக்குரிய சபையில் வேதம் சொல்கிறது, கர்த்தர் ரட்சிக்கப்பட்டவர்களை அனுதினமும் சபையில் கொண்டு சேர்த்தார் என்று வேதம் சொல்கிறார். அப்போ கர்த்தரே ஒரு மனுஷனை சபையில் கொண்டு சேர்க்கிறார் என்றால், நல்ல ஒரு ஆவிக்குரிய சபையில் கொண்டு உங்களை சேர்க்கிறார் என்றால், ஆவிக்குரிய இடத்துல கொண்டு உங்களை சேர்க்கிறார் என்றால், ஒரு நோக்கம் இல்லாமல் சேர்க்க மாட்டார். உங்களை ஒரு திருச்சபையில் கொண்டு சேர்க்கிறார் என்றால், அங்கே ஒரு முக்கியமான பொறுப்பில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால், ஒரு நோக்கம் இல்லாமல் கர்த்தர் செய்ய மாட்டார். ஏதோ அந்த ஆவிக்குரிய சபையிலே அல்லது திருச்சபையிலே தேவன் உங்களை கொண்டு ஏதோ ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார், சித்தத்தை செய்வதற்கும் வைத்திருக்கிறார். அதற்காகத்தான் தேவன் உங்களை ரட்சித்தார், அபிஷேகம் பண்ணினார், ஞானஸ்நானம் தந்தார், கர்த்தருடைய பந்தியை தந்தார், ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்கு உங்களுக்கு உதவி செய்து வருகிறார். ஆனால் இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகள் தேவன் என்னை எதற்கு இந்த சபையில் கொண்டு வைத்திருக்கிறார் என்கிற கேள்வியை கேட்காமலே மனம் போலபடியாக சபைக்கு போய்கிட்டே இருப்பாங்க பாருங்க. அந்த தேவ சித்தத்தை அறியவோ தேவ திட்டத்தை அறிவதோ வாஞ்சை இல்லாதவர்களாக உள்ளே இருப்பாங்க. ஆனால் ஒரு நல்ல ஒரு அபிஷேகத்தில் இருப்பாங்க, அந்நிய பாஷையில் இருப்பாங்க, பாடல் பாடுவாங்க, ஆராதனை நடத்துவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, கூட்டத்தை நடத்துவாங்க, மெசேஜ் கொடுப்பாங்க, எல்லாமே செய்வாங்க. ஆனாலும் ஒரு காரியத்தை அவங்க மறந்துடுவாங்க. என்னை தேவன் இந்த சபையில் கொண்டு வந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிற வரையிலும் நான் இந்த சபையை விட்டு பிரிய மாட்டேன் என்கிற முதலாவது தேவ வாக்கு தத்தமெல்லாம் கொடுப்பாங்க. தேவனுக்கு வாக்கெல்லாம் கொடுப்பாங்க. ஆனால் அந்த வாக்கு தத்தத்தை அப்படியே மறந்துடுவாங்க. அந்த கொடுத்த வாக்கையே அப்படி மறந்துடுவாங்க. மறந்து இருந்து கொஞ்ச நாளாக சபையில் ஆராதனை நடந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் ஏற்ற நாள் ஏற்ற வேளை வரும்போது சின்ன சின்ன பிரச்சனைகள், பாடுகள், மனக்கசப்புகள் அங்கே சபைக்குள்ளே வர்றதுக்கு உண்டு, வாய்ப்புகள் உண்டு. பிசாசானவன் எப்படி வேண்டுமானாலும் அந்த தெய்வ திட்டத்தை நிறைவேற்ற விடாதபடிக்கு அந்த மனுஷனுக்கு விரோதமாக எழும்புவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த மனுஷனுக்கு விரோதமாக, அந்த மனுஷிக்கு விரோதமாக எழும்புவான். என்ன எழும்புவான்? இவனை இந்த சபையில் வச்சிருந்தா இவன் தெய்வ திட்டத்தை நிறைவேற்றிடுவான், ஆகினால் அந்த சபையிலேருந்து இவனை தூக்கிடணும், அந்த சபையிலேருந்து இவளை விலைக்கிறணும்னு சொல்லி பிசாசுடைய திட்டமாக இருக்கும். ஆனால் தெய்வ திட்டம் என்ன இருக்கும்? ஒன்று, அந்த சபையில் இருந்து தான் அநேக ஜாதிகளை உருவாக்கவும், அநேக ஜனங்களுக்காக ஜெபிக்கவும், அநேக ஜனங்களோடு போராடி ஜெபிக்கவும், உங்களை எடுத்து அந்த சபையில் கர்த்தர் பயன்படுத்தவும், உங்கள் மூலமாக அநேக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணவும், சீர்படுத்தவும், தேவ ராஜ்யத்துக்கு நேராக வழி நடத்துவதற்காக உங்களை உள்ள வச்சிருப்பார். அதெல்லாம் நமக்கு தெரியாது. என் பிள்ளை நல்லா பாடுகிறா, என் பையன் நல்லா வர்ஷிப் பண்ணுவான், நல்லா செய்துருப்பான், கேட்டால் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். இதைத்தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோமே தவிர எதற்கு அழைத்து உள்ளே வச்சிருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் பிசாசுடைய நோக்கம்னு ஒன்று இருக்குது, தெய்வ நோக்கம்னு ஒன்று இருக்குது. பிசாசுடைய திட்டமும் இருக்குது, தேவனுடைய திட்டமும் இருக்கிறது. அருமையான தேவச்சனமே, அந்த தேவ திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்கிற சிந்தை ஒரு ஆவிக்குரிய பிள்ளைக்கு கட்டாயம் சபைக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் என்ன நடக்குது தெரியுமா? கொஞ்ச நாட்கள் நல்லா இருப்பாங்க, கொஞ்ச நாட்கள் நல்லா இருந்த உடனே சின்ன சின்ன மனக்கசப்புகள், மன போராட்டங்கள் வரும். அல்லது பாஸ்டர் கொஞ்சம் செய்தியை கொஞ்சம் கடினமாக கொடுக்கிற பொழுது அது கொஞ்சம் மனசுக்கு கொஞ்சம் வேதனையாக இருக்கும்போது பக்கத்தில் இருக்கிறவன் அழகாக வருவான். அது நாங்கள் சொல்லுவான், இன்றைக்கி செய்தியை கேட்டியா, எல்லாம் உனக்கு தான்,
உனக்கு தான் இந்த செய்தி, ஒன்றை தான் அவர் குறி வச்சு பேசிகிட்டு இருக்கிறார், ஒன்றை தான் குத்தி குத்தி பேசுகிறாருன்னு சொன்ன உடனே அப்படியே மண்டை காஞ்சிரும், அப்படியே நமக்கு டென்ஷன் ஆயிரும். அப்படியே சொல்லி சொல்லி இன்னொரு தான் வருவான், இனி இந்த சபையிலே நீ இருக்க வேண்டாவா, நமக்கு அந்த சபைக்கு போவோம், அங்கே பயங்கரமான சபை, பெரிய சபை, ஒரு பிரச்சனை இல்லை பார்த்துக்க, பயங்கரமாக இருக்க, நீ அங்கே வான்னு சொல்லி ஆசை வார்த்தைகளை காட்டும்போது இப்படி ஒரு சிலர்லாம் அந்த நேரத்தில் வந்து நமக்கு தெளிவாக கூடுவாங்க. பார்த்துக்கிடுங்க, கூடின உடனே நமக்கு ஒரு சிந்தை வரும், நமக்கு ஒரு எண்ணம் வரும். அதுவும் சரிதான், இத்தனை வருஷம் இங்கே இருந்து குப்பை கொட்டுனதுக்கு, இங்கே இத்தனை வருஷம் இருந்து இவருக்கு நம்ம உழைச்சதுக்கு பேசாமல் அந்த சபைக்கு போயிடலாம். சரி அக்கா நானும் வரேன்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி போயிடுவான் பாருங்க, அப்படியே புறப்பட்டு போயிடுவான். இப்போ என்ன செய்கிறான்னு தெரியுமா, அவங்களுக்கே தெரியல, நான் கர்த்தரால் கொண்டு வந்து நிறுத்தின தேவ சமூகத்தை விட்டு நான் வெளியே போகிறேன் என்கிற எண்ணமே இருக்காது. அந்த எண்ணத்தையே கொண்டே வரவிட மாட்டான் பிசாசானவன், அவன் தான் தந்திரமானவன். நம்ம என்ன செய்வோம், நம்ம ஆண்டவருடைய பிள்ளையாக்கும், நான் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளை, நான் ஞானஸ்தானம் எடுத்த பிள்ளைன்னு சொல்லிக்கிட்டே நம்ம வெளியே போயிடுவோம் பாருங்க. அருமையான தேவச்சல் நம்ம வெளியே போயிடுவோம், அப்படியே வெளியே கொண்டுட்டு போயிடுவான். இப்போ என்ன நடந்துட்டுனா, அவங்க தேவ சமூகத்தை விட்டு போகும்போது எதெல்லாம் விட்டுட்டு போகிறாங்க, தேவன் என்ன நோக்கத்துக்கு கொண்டு வந்தாங்க அந்த நோக்கத்தை விட்டுட்டு போகிறாங்க, அழைப்பை விட்டுட்டு போகிறாங்க, தேவ திட்டத்தை விட்டுட்டு போகிறாங்க, தேவ சித்தத்தை செய்ய முடியாமல் போகிறாங்க. போகும்போது அவங்களுக்கு எப்படி இருக்கும், எல்லாமே அனுகூலமாக தான் இருக்கும். அங்கே போனோம்னா அவங்கள ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, அங்கே எல்லாம் கம்பளம் விரித்து தான் வரவேற்பாங்க, வாங்க சிஸ்டர் வாங்க பிரதர்னு கூப்பிடுவாங்க. அங்கே போனோம்னா உங்களுக்கு எல்லாமே அனுகூலமாக இருந்த உடனே நீங்கள் நல்லா தான் இருக்குன்னு நினைப்பீங்க. ஆனால் பிற்காலத்தில் வரும் பாருங்க பாடுகள், பிற்காலத்தில் வரும் பாருங்கள் பிரச்சனைகள், அந்த பிரச்சனைக்கு தப்பவே முடியாது. அப்போ தான் நினைப்போம் நம்ம அந்த சபையிலே இருந்திருக்கலாமே, அந்த ஊழியக்காரன் கையிலே இருந்திருக்கலாமே. ஏனென்றால் என் அன்பின் தேவச்சனமே ஒன்று புரிஞ்சுக்கிடுங்க, இங்கே யோனா என்கிற தேவ மனுஷன் தேவ திட்டத்தை விட்டுட்டு ஓடுனான், தேவ சமூகத்தை விட்டு ஓடுனான். ஆரம்பம் நல்லா இருந்தது, இடைப்பட்ட காலத்தில் மாட்டிக்கிட்டான் பார்த்தீங்களா. அப்படியான என்ன ஆரம்பம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஓடாதீங்க, கொடுக்கப்பட்ட இடத்துல உட்காருங்க. அங்கே தேவ மனுஷன் மூலமாய் வருகிறதான தேவ செய்தியை கேட்டு மனம் திரும்ப முடியும்னா திரும்பிடணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்கே கடிந்து கொண்டு உபதேசம் வருமானால் அந்த சபை விட்டு நீ ஒரு காலம் வெளியே போயிடாத, அந்த ஊழியக்காரனை விட்டு ஒரு காலம் வெளியே போயிடாத. கண்டித்து உணர்த்துகிற ஒரு ஊழியக்காரனாக இருந்தால் அவன் நீ அந்த சபையில் இருப்பாயானால் அந்த சபை பாக்கியமான சபையாய் மாறிடும், நீ பாக்கியவதியாக மாறுவாய். தேவன் உண்மையிலும் வைத்த திட்டத்தை நீ நிறைவேற்றுவதற்கு கர்த்தரே உங்களுக்கு பரிபூர்ண உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். நீங்கள் பாருங்க, ஆண்டவருடைய நாம மகிமைக்காக சொல்கிறேன். இந்த யோனா தேவ சமூகத்தை விட்டு ஓடி போனவன் பிற்காலத்தில் எவ்வளவு வேதனைகள் அனுபவித்தான் பார்த்தீங்களா, எவ்வளவு பிரச்சனை சந்தித்தான் பார்த்தீங்களா, எவ்வளவு போராட்டத்தை சந்தித்தான் பார்த்தீங்களா. யார் அவன்? தேவனை நல்லா அறிந்தவன் தான். இன்றைக்கு என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவச்சனமே, இன்றைக்கு அநேகர் தேவ சமூகத்தை விட்டு கொடுக்கப்பட்ட சபையை விட்டு வெளியே ஓடுகிறோம் பார்த்தீங்களா. யார் அவர்கள் தெரியுமா? தேவனை அறியாதவர்கள் அல்ல, தேவனை அறிந்தவர்கள் தான், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் தான், அந்நிய பாஷை பெற்றவர்கள் தான், கிருபை வரங்களை பெற்றவர்கள் தான், தாளந்தை பெற்றவர்கள் தான் இன்றைக்கு ஓடுகிறார்கள். அதனுடைய முடிவு பயங்கரமாக இருக்கும், ஆனால் ஆரம்பம் சந்தோஷமாக இருக்கும். அப்படி ஓடிடாதீங்க, தெய்வ திட்டத்தை விட்டுட்டு ஓடிடாதீங்க. உங்கள் மூலமாய் தேவன் வச்சிருக்கிற அந்த திட்டத்தை சித்தத்தை விட்டுக்கிட்டு ஓடிடாதீங்க, அது ஆபத்தாய் பிற்காலத்தில் நமக்கு முடிந்துவிடும். கண்களை மூடி ஜெபிப்போமா? மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த தேவனே, எந்த சூழ்நிலையிலும் இந்த தேவ செய்தியை கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு வாழ்க்கையிலும் தேவ திட்டத்தை நிறைவேற்ற நீர் அவர்கள் கிருபை செய்வராக. தேவ திட்டத்தை விட்டு ஓடிராதபடி இருக்கவும் கிருபை செய்வராக. தடைகள் எடுத்துப்படும், காரியங்களை ஜெயமாக்கிக்கொடும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.